ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அவல் பாயசம் எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம பாயசம் செய்கிற மெத்தடில் இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ரிச்சான க்ரீமியான பாயசம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம வெல்லத்தை வந்துட்டு கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு வெல்லத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லத்தை வந்துட்டு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இது அந்த ஹீட்லேயே வந்துட்டு நல்லா கரைஞ்சி வரும். இந்த ரெசிபியில் நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக 1/4 கப்பு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் சர்க்கரை பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை வந்துட்டு நீங்கள் செய்ய தேவையில்லை. இப்போ வெல்லம் வந்துட்டு நல்லா உருகி தண்ணியாயிடுச்சு. இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி நல்லா நுரைச்சிக்கிட்டு கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு இதை நம்ம வடிகட்ட போகிறோம். ஒருவேளை நீங்கள் சுத்தமான வெல்லமாக யூஸ் பண்ணிங்கன்னா வடிகட்ட தேவையில்லை, அப்படியே ஆற வச்சா போதும். இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நார்மலாக வந்துட்டு இதை வடிகட்டும் போது அடியில் கொஞ்சம் வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட அந்த அடியில் இருக்க வெல்லத்தையும் சேர்த்து வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த வெல்லப்பாக நல்லா ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாயசம் செய்கிறதுக்காக ஒரு 4 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அவல், இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயசத்துக்கு ஒரு நல்ல திக்னஸ் அண்ட் ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு பாயசம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி சேர்க்க தேவையில்லை. ஆனால் இது சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ரிச்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பாயசம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நெய் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் பாதி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த அளவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பாயசம் ரொம்ப நல்லா ரிச்சாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த நெய்யில் வந்துட்டு நம்ம முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமாக பாயசம் செய்கிறதுனால கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செய்கிற பாயசத்தோட அளவுக்கு தகுந்தபடி முந்திரி திராட்சை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த முந்திரி திராட்சை ஒரு பிளேட்ல வந்துட்டு நம்ம மாத்திக்கலாம். நம்ம இதை பொரிக்கிறதுக்கு பயன்படுத்தின நெய்யை தான் வந்துட்டு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நெய்யை எடுக்க வேணாம். இப்போ அதே பேன்ல நம்ம அவலை நல்லா வறுக்க போறோம். அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை போட்டு நல்லா வந்துட்டு கிளறி விடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் நல்லா பொரிஞ்சு வரும். அவல் வந்துட்டு நெய்யில் பொரிஞ்சு உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே தெரியும். அதே மாதிரி அவளோட கலர் வந்துட்டு கொஞ்சம் மாறணும். அது வரைக்கும் அதை வதக்கிட்டே இருங்க. இப்போ அவல் பொரிஞ்சு கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு திக்னஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த பொடி சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொடியும் நல்லா வந்து நெய்யில் அப்படியே பொரிஞ்சு வரும். இதை வந்து லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு அவளுக்கு நான் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். அதாவது 1:4 அப்படிங்கிற ரேஷியோ. ஒருவேளை நீங்கள் 1 கப்பு அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கப்பு பால் யூஸ் பண்ணிக்கோங்க. தீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சு இது வந்து வேக வைங்க. இடையில அப்பப்போ நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சைட்லேயும் வந்துட்டு பாலோட ஆடை சேர்ந்துச்சு அதையும் சேர்த்து கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு அடியும் பிடிக்காது. அதே சமயத்தில் பால் நல்லா க்ரீமியாக வரும். இந்த மாதிரி அடுப்பை சிம்ல வச்சு நல்லா நமக்கு வந்துட்டு அவல் வெந்து வர வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி கொதிக்க விடணும். இடையில நீங்கள் சைடு அண்ட் நடுவில் வந்துட்டு கலரி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு பாயசம் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பால் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலுமே நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. அதே சமயத்தில் அவளுமே நல்லா வந்திருக்கு. இதில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வாசனைக்காக ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் ஏலக்காவாக சேர்த்துக்கிறாப்புல இருந்தால் ஒரு 2 ஏலக்காய் வந்துட்டு நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் எப்போதுமே சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி வச்சிருப்பேன். அதனால 1/2 டீஸ்பூன் இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தனியாக ஏலக்காய் அரைச்சி வச்சிருந்தீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அவள் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அவள் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பச்சை கற்பூரம் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் வந்துட்டு அதோட ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு கோயிலில் வாங்குற பிரசாதம் மாதிரியே டேஸ்ட் இருக்கும். இப்போ கடைசியாக இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்த வெல்லத்தை வந்து சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் ரொம்பவே சில்லுன்னு இருக்கணும். வெல்லம் வந்துட்டு சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். அப்படி சூடாக நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உடனே திரிஞ்சு போயிடும். நம்மளுக்கு பாயசம் வந்துட்டு நல்லா இருக்காது, திரிஞ்சு போயிடும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து கரைச்சி வச்சதுனால நல்லா ஆறிடுச்சு.
இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு பாயசத்தை கொதிக்க விட வேணாம். ஸோ நம்ம பாயசம் பார்த்திங்கன்னா நல்ல திக்காக க்ரீமியாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் இதில் பால் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபெஸ்டிவல் டயத்தில் இல்லை யாராச்சும் கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல சூப்பரான ஸ்வீட்டாக இருக்கும். முக்கியமாக கிருஷ்ண ஜெயந்தியில் அவல் பாயாசம் ரொம்பவே விசேஷம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு நிறையா செய்யணும் அப்படின்னா 1 கப் அவலுக்கு 1 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி, 4 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக நல்லாயிருக்கும். நம்ம வந்து அவல் பொரிச்சு போட்டிருக்கிறதுனால உள்ளார வந்துட்டு பார்த்திங்கன்னா அவல் நல்லா வெந்து உங்களுக்கு அவளோட டேஸ்ட்டுமே வந்துட்டு நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு சேமியா பாயசம் எப்படி குழையாமல் செய்கிறதுங்கிற ரெசிபி வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் தரேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட மற்ற ரெசிபிஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.